திரு செந்தில்நாதன், இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்கன்னா ஸ்ரீராம் அவர்கிட்ட வரதுக்கு முன்னாடி இது ஆகமம் சார்ந்ததா அல்லது இந்திய அரசமைப்பு சட்டத்தை விட மேலானதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாரு. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதில் அவர் இந்து சமய அறநிலையத்துடைய ஸ்டாண்டையே கொஸ்டின் பண்ணுறாங்க. அது அப்படி ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் முதல்ல என்ன பார்க்குறேன்னா, ஒரு பக்தர், முதல்ல இளையராஜாங்கிற ஒரு பக்தர், அவர் அந்த கோயிலுக்கு போகிறாரு, அவர் அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சிலர் அதுக்கு மேலே போகலாம், சிலர் அதுக்கு மேலே போகக்கூடாது. இது ஜாதி தான், இது வர்ணாசிரமம் தான், இல்லாமல் வேறு எதுவும் கணக்கு கிடையாது. இது சாதியும் வர்ணாசிரமம் தான். இதுக்கு அவர் எந்த சாதி என்ன மடாதிபதிகள் எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு நடந்தது சொல்கிறேன், இன்னைக்கு நடந்தது நான் சொல்கிறேன். சிலர் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போகலாம், சிலர் போகக்கூடாது. எந்த அடிப்படையில் அந்த முடிவு வருது? ஆகமும் ஆகமும் ஆகமும்னு எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறீங்க? ஆகமுங்கிறது என்ன? மனிதர்கள் உருவாக்கினது தானே. எல்லாம் என்ன இருக்கட்டும், நான் பேசி முடிச்சேன். மனிதர்கள் உருவாக்க, ஆனாலும் ஆகமத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள இல்லை. நான் அந்த கருத்தை ரெண்டாவது வரேங்க. முதல்ல ஆகம விதிகள் அப்படிங்கிறதுல 1008 வித்தியாசங்கள் இருக்கு. ஒட்டுமொத்த இந்து மதத்துக்குன்னு ஒரு ஆகம விதி கிடையாது. இந்து மத கோயில்களுக்கு ஒரு ஆகம விதி கிடையாது. ஆமா, சைவ கோயில்கள் வைணவ கோயில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஒவ்வொரு இடத்துல இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வசதிக்காக உருவாக்கிட்டது தான். இது கடவுளே கொண்டு அருளினால சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் யாரும் ஏத்துக்க போறதில்ல. ஒரு ஆதிக்க சமூகம் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இது தீட்டு, இது புனிதம், இது தூய்மை, நீங்க வரலாம், இங்க வரக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டா அது புனிதம் ஆயிடுமா? அல்லது அதை ஏற்றுக்கொள்ளணுமா? இன்னைக்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் ஒரே ஆகமும் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிகல் 14 சொல்றாரு. அவ்வளவுதான். ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அது ஆகம விதிப்படி செய்யணும்னு சொன்னாலும் கூட அது இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் 100% அதை எதிர்த்து நம்ம பேச முடியும். அதை நான் டிஸ்பியூட்டும் பண்ண முடியும். எனவே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்க ஒரு பக்தருக்கு இழைக்கப்பட்டு பண்ணலாம், விமர்சிக்கலாம். ஆனா அதுதான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். ரவிக்குமார் சொல்ற விஷயம் தான். ஒரு குறிப்பிட்ட கான்செப்டுக்கு ஒரு குறிப்பிட்ட இஷ்யூக்கு அதை சொல்லி இருக்கலாம். ஒட்டுமொத்த கோயிலுக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்லணும்ன்ற அர்ச்சகர்கள் நியமனத்துல அந்த என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த கடவுளின் முன்பு அனைத்து இந்துக்களும் சமமா இல்லையா? இந்த கடவுளுக்கு முன்பு அனைத்து இந்துக்களும் சமமா இல்லையா? ஏன் ஒருவர் அர்த்த மண்டபத்துக்கு போறாரு, ஒருத்தர் போல? இவ்வளவுதான் விஷயம். இந்த அடிப்படையை விட்டு நம்ம எதையுமே பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே போல இளையராஜா அவர்கள் சொன்னாரு, அந்த விஷயம் தீர்ந்து போச்சுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு சாதாரணமா இதை பத்தி முன்னாடி பேசியிருந்த போது எனக்கு ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு பெரியவர். ஏப்பா, ஒரு புருஷன் பொண்டாட்டி போயிட்டு அடிக்கிறான், போயிட்டு அந்த புருஷனை திட்டினா அந்த அம்மா சொல்லுது, அவன் என் புருஷன் நடிப்பானி போ அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுக்காக அந்த புருஷன் பண்றது சரியா போயிடுமா அப்படின்னு ரொம்ப எளிமையா என்கிட்ட ஒரு முறை சொன்னாரு. அதைத்தான் சொல்றேன். ஒருவேளை இவர் ஏதோ காரணத்தினால எனக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை, என் சுயமரியாதை நாம எல்லாம் வெளிப்படையான ஒரு உண்மை என்ன நடந்திருக்குன்னா, இளையராஜா அவர்கள் குறிப்பிட்ட எல்லைக்கோட்டை தாண்டி உள்ளே போக முடியவில்லை. அதற்கு சாதியும் வர்ணமும் தவிர வேற எந்த காரணமும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு எம்பி, அவர் ஒரு புகழ்பெற்ற இசைக்கலைஞர், அவருக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. பரிவட்டம் கூட்டி தான் கூட்டு வரீங்க. அப்ப அதுதான் சொல்றாங்க, அதெல்லாம் செஞ்சிருப்பாங்களான்னு அவர் சொல்றாரு. இல்ல, எல்லா மரியாதையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க தாண்டி அந்த இடத்தை தாண்டி போக முடியாததுக்கான காரணம் சொல்றேன். மீதி எல்லாம் அவருக்கு நடந்திருக்கலாம். மீதி எல்லாம் ஒரு எம்பிங்கிறதுனால அல்லது என்ன காரணத்தினாலும் நடந்திருக்கலாம். ஆனா அந்த அர்த்த மண்டபத்தில் அவர் நுழைய முடியவில்லை என்கின்ற அந்த புள்ளியில அங்க இருப்பது சாதியமும் வர்ணாசிரமம் தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. ஆகம விதிப்படிதான் நடந்தாக வேண்டும்ங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டா ஆகம விதினா என்னன்ற கேள்வி கேட்கக்கூடிய தலைமுறை 3 தலைமுறை குறைஞ்சபட்சம் ஆகுது. நாம கடவுள் நம்பிக்கைங்கிறது வேறங்க. ஆனா மதம் என்பது மனிதர்களை உருவாக்கிய ஒரு ஏற்பாடு. அதை எந்த மதமாக இருந்தாலும் சொல்றேன், எந்த மதமாக இருந்தாலும் சரி, அதுல சீர்திருத்தம் வரணும், மாற்றம் செய்யணும், கோயில் நுழைவு பண்ணணும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும், தமிழ்ல வழிபடணும், பெண்கள் சபரிமலைக்கு போகணும். இது எல்லாமே நடக்கக்கூடிய மாற்றங்கள். நான் அதை நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் தான் திரு ரவிக்குமார் சொன்னதான் சொல்றேன். தமிழக அரசு உடனடியாக அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒரு தாமதம் செய்யாமல் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எல்லா விதமான அடிப்படை உரிமைகளுக்கும் நீங்க சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் அடிப்படையாக இருக்கிறது, சமமாக ஒரு மனிதன் மதிக்கப்படுகிறாரா அல்லது ஒரு பக்தர் மதிக்கப்படுகிறாரான்னு கேள்வி வைக்கிறீங்க. அது சுயமரியாதை சார்ந்ததா இருக்கு. சம்பந்தப்பட்ட இளையராஜா சொல்றாரு, சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்கவில்லை, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர் சொல்வதற்கு 1008 காரணம் இருக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன்.
அந்த மனைவியை போல அவன் என் புருஷன் நடிப்பான் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கூட அவர் கேட்கலாம். அதெல்லாம் பிரச்சனை. அங்கே நடந்திருப்பது வந்து அடிப்படையில் நடக்காத ஒன்றை நடந்ததா பரப்புறாங்கிறாரு. அவர் சொல்றது பொய்யானே சொல்றேன் நானு. அவர் அப்படி சொல்றாருன்னா பொய்னே சொல்றேன். வீடியோல பார்த்தோம். இப்ப யாருமே வந்து ஆகம விதிப்படி தான் நடந்தது, அதனாலதான் அவர் உள்ள போலன்னு தானே பேசியிருக்கிறாங்க. இல்லையா அவர் உள்ள போயிட்டாருன்னு யாருமே சொல்லலையே. ஆகம விதிப்படி உள்ள போகலன்னு தானே சொன்னாங்க. ஆமா, அர்த்த மண்டபத்துக்குள்ள அவங்க போகலன்றதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, அதாவது இந்த மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய வர்ணாசிரம முறைகளை தவிர புனிதம் தீட்டு என்ற பெயரால் திட்டமிட்டு செலுத்தப்படக்கூடிய அந்த வன்முறையை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் ஸ்ரீராம் என்பதுதான். இது இந்த அர்த்த மண்டபத்துக்குள் போகக்கூடாதுங்கிறதுக்கு வேற என்ன தடை இருக்கு? ஆர்டிகல் 14 எல்லாருக்கும் சமமான ஒரு உரிமை அப்படின்னு சொல்லுதுன்னா அதை மீறினதா இல்லையா? எல்லாரும் சமம்னு நம்புறோம். சரி, இல்லை, ஒரு மனிதர் வந்து தனக்கு எதுவும் அந்த மாதிரி நடக்கவில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இல்லைல்ல அவர் அப்செட் ஆகிட்டாரு, இல்லைல்ல அவர் மூஞ்சி மாறிடுச்சு, இல்லைல்ல அது தப்பு அப்படின்னு நம்ம இங்கே உட்கார்ந்து நடக்காத, அதுவும் நீங்களே சொன்னீங்க, அவர் சொன்னதான் நடக்காத ஒன்றை நடந்தால் போல் சொல்வது வந்து என்னமோ சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்ற ஆட்கள் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சை கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்றாங்களா இருக்கும். அவங்க எல்லாருக்கும் வாயில மண்ணை தான் நிச்சயமா உயர்திரு இளையராஜா அவர்கள் போட்டாருன்னு நான் பார்க்குறேன். எனக்கு என்னன்னாங்க, ஆகமம் ஒன்று இருக்கு, ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு. நீங்க பத்மநாபசாமி கோயில் கேரளாவுக்கு போனீங்கன்னா நீங்க மெயிலா இருந்தா சட்டையை கழட்டிட்டு தான் உள்ள போகணும். நான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் பிரசிடென்டா இருந்தாலும் எந்த ஜாதியில் இருந்தாலும் இல்ல நான் சட்டையை போட் அது ஆகம விதிபடி வரல, ஆனா ட்ரெடிஷன்ல வருது. குருவாயூரப்பன் கோயிலுக்கு போனாலும் நீங்க சட்டையை கட்டிட்டு தான் நீங்க போகணும், அது ஆகம விதிபடி வரல, ட்ரெடிஷன்ல வருது. இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் அங்க பிராமணர்கள் சட்டையை கட்டி போக கூடாது, மற்றவங்க சட்டை கட்டி போகணும்னு இருக்கா? டிஸ்கிரிமினேஷன் இருக்குதா? என்னங்க, எல்லாரும் தானே இருக்குது. அங்க எல்லாரும் மண்டபத்துல ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் எப்படி போக கூடாதுன்னு சொல்றீங்க? அது இது நீங்க சொல்ற உதாரணம் இதுக்கு பொருந்தாது. நீங்க சொல்ற உதாரணத்துக்கு இதுக்கு பொருந்தாது சார். நீங்க திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நீங்க போராடுறீங்க, நீங்க தயவு செய்து சொல்லுங்க. அந்த கோயில் ஒரு வருஷமா பூட்டி இருக்கு, வெறும் அர்ச்சகர் மட்டும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நீங்க என்ன சொல்றது? நான் தான் ஆரம்பத்திலே நான் பேசினேன். நீங்க ஆதரிக்கிறீங்களா? வாங்க, நாளைக்கு வாங்கல சார். நீங்க சும்மா டிவில மட்டும் உட்கார்ந்து பேசுறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி தான் சார் அங்க வந்து மனு கொடுத்தாங்க. அங்க வந்து அனுமதிக்க வேணாம்னு சொல்லி கொடுத்தவங்க பாரதிய ஜனதா கட்சி. தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன பேசுறீங்க? என்ன ரைட்ல உங்களுக்கு பேசுறீங்க? அது அவங்கள கூப்பிடுறாரு அவரு. அங்க அதுக்காக போராடுறாங்க. நான் தான் சொல்றேன். நான் சொன்னேன் 12,000 கோயில்ல பாதிக்க ஆயிரக்கணக்கான கோயில்ல நீங்க போக முடியலங்கறத சொல்றேன். ஆயிரக்கணக்கான கோயில்ல வழிபட உரிமை இல்லங்கறத நான் சொல்றேன். வாங்க போராட்டத்துக்கு வழி பண்ணுங்க. வர்றீங்களா நீங்க? நீங்க தமிழ் இதை பத்தி வாங்க சார். பாரதிய ஜனதா கட்சி வாங்க. நான் வரேன் சார். சரி, நீங்க கூட இருக்கிற ஆட்கள் வருவாங்க. பேசுறதுக்கு அருகதை இல்ல. இதற்கான விதியை உருவாக்குறவங்க நீங்க. உருவாக்குன இந்த வர்ணாசிரம இன்னைக்கு அங்க நுழைய முடியல. நீங்க அதே மாதிரி சொல்றேன். இவர் வர சும்மா இது திசை திருப்புற முயற்சிங்க. இப்போ ஒரு கருத்தை பத்தி பேசுறோம், உடனடியாக அவரை கார்னர் பண்றதுக்காக வேலையை பார்க்கறாங்க. இந்த மாதிரியான முறைகளால தான் உங்களுக்கு தேவையான மட்டும் என்னால பேச முடியாதுங்க. எதெல்லாம் நடக்குது அதெல்லாம் தான் நான் பேசுறேன். பேசுங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஸ்பெசிபிக் क्वेश्चन வராரு, பாயிண்டடா ஒரு கேள்வி கேக்குறாரு. அர்த்த மண்டபத்துக்கு வெளியே உள்ள இந்த வேறுபாடு எதன் அடிப்படையில் நடக்குதுன்னு கேட்கிறார். லேர்னட் பர்சன் முதல்ல பேசுறவர் சொன்னாரு பாத்தீங்களா, நான் பிராமினா இருந்தாலும் மடாதிபதிகள் வராங்கன்னு. நீங்க அவர் ஒருவேளை நான் பிராமினை தவிர யாருமே அங்க அலோவ் பண்ணக்கூடாது